இப்போ அலோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல நம்ம என்ன சொன்னோம்னா அலோட்ரோப்ஸ்னா அது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு சொன்னோம். இப்போ ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம். ஒயிட் பாஸ்பரஸ்ல சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணலாம். இப்போ ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம், இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம், இதை பாயில் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் பாஸ்பரஸ் வந்து பாஸ்பைன் என்ற கேஸை கொடுக்குது, PH3. இந்த PH3 பேர் என்னன்னா பாஸ்பைன். அடுத்து வேற என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சோடியம் ஹைப்போபாஸ்பைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஒயிட் பாஸ்பரஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட பாயில் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு பாஸ்பைனை கொடுக்குது. இப்போ ரெட் பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம். ரெட் பாஸ்பரஸ் வந்து பாலிமர், அதனால இப்படி என்னன்னு கொடுத்துருக்கோம். இந்த ரெட் பாஸ்பரஸை சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணா இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் நடக்காது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒயிட் பாஸ்பரஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது, ஆனா ரெட் பாஸ்பரஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் போகணும். அப்போ அலோட்ரோப்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் டிஃபரன்ஸ் காமிக்குது தெரியுது. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல கண்டிப்பா டிஃபரன்ஸ் வருது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் சில இதுல டிஃபரன்ஸ் வருதுன்றது தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமா தான் இருக்குது, சிலது டிஃபரன்ஸ் வருது. இப்போ ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சரு ரெட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சரையும் பார்க்கலாம். அதுல இருந்து ஏன் இங்க ரியாக்ஷன் நடந்துச்சு, ஏன் இங்க ரியாக்ஷன் நடக்கலன்றது நமக்கு தெரியும். இப்போ ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒயிட் பாஸ்பரஸ்க்கு பார்க்கலாம். இந்த ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மாலிகுல்ல 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் எங்க இருக்குன்னா டெட்ராஹெட்ரல் கார்னர்ஸ்ல இருக்கும். டெட்ராஹெட்ரல் கார்னர்ஸ்ல இருக்கும். அப்போ டெட்ராஹெட்ரலுடைய கார்னர்ஸ்ல 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இருக்குது. பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இடையில இப்படி கோவலன்ட் பாண்ட் இருக்கு. பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இடையில இப்படி கோவலன்ட் பாண்ட் இருக்கு. இதுதான் ஒயிட் பாஸ்பரஸ். சோ இப்போ இந்த ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கோம். இந்த பாஸ்பரஸ் எங்க இருக்குதுன்னா இந்த டெட்ராஹெட்ரலுடைய கார்னர்ல இருக்குது. அப்போ டெட்ராஹெட்ரல் வாய்டு எப்படி இருக்குன்னா வேக்கண்டா இருக்கு. டெட்ராஹெட்ரல் வாய்டு இங்க வேக்கண்டா இருக்குதுன்னு சொல்றோம். ஒவ்வொரு பாஸ்பரஸ் கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்கு. ஒவ்வொரு பாஸ்பரஸ் கிட்டையும் ஒரு லோன் பேர். இப்போ இந்த பாஸ்பரஸ் கிட்ட 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது, அப்போ 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அப்போ பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும். லோன் பேர் இருக்கனால கம்மியாகும். அதனால லோன் பேர்னால கம்மியாகிறதுனால நமக்கு என்ன வருதுன்னா பேயர்ஸ் ஸ்ட்ரெயின், ஆங்கிள் ஸ்ட்ரெயின் வருது என்று சொல்றோம். இப்போ இந்த ஒயிட் பாஸ்பரஸ்க்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் என்ன சொல்லுது? இந்த பாண்ட் ஆங்கிள் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் சொல்றது 60 டிகிரி. எக்ஸ்பெக்டேஷன் இது. அப்போ 60 டிகிரினா இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து நார்மலை விட எக்ஸ்பெக்டட் விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குதுன்னு அர்த்தம், பேயர்ஸ் ஸ்ட்ரெயின் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒயிட் பாஸ்பரஸ்ல என்ன இருக்குதுன்னா ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குது என்று நம்ம சொல்றோம். ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும், ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும்,
அதனால்தான் இந்த ஒயிட் பாஸ்பரஸினுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரா இருக்குது ஒரு பக்கம். அதனால இது கம்பஷனுக்கு ரூம் டெம்பரேச்சர்லயே போயிடுது. அதுவும் இல்லாம ரியாக்டிவிட்டியும் அதிகமா இருக்குது இந்த ஒயிட் பாஸ்பரஸ்க்கு என்று நம்ம சொல்றோம். இப்போ ரெட் பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம். ரெட் பாஸ்பரஸ்லயும் P4 யூனிட்ஸ் தான், ஆனா அது n டைம்ஸ் இருக்கும். எப்படி அது பார்க்கலாம். இப்ப ரெட் பாஸ்பரஸ்ல இருக்கிறதும் P4 யூனிட்ஸ் தான். இந்த பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ்க்கு இடையில இப்படி சிங்கிள் பாண்ட் இருக்கும். இந்த 2 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ்க்கு இடையில மட்டும் நம்ம பாண்ட் நம்ம இப்ப கொடுக்கல, அப்புறம் கொடுக்கலாம். அடுத்த P4 யூனிட் எடுத்துக்கலாம். அடுத்த P4 யூனிட்ல பாஸ்பரஸ் ஆட்டம்ஸை டெட்ராஹெட்ரல் கார்னர்ஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ்க்கு இடையில பாண்ட் கொடுத்துட்டு இந்த பாண்டை மட்டும் இப்ப கொடுக்க வேண்டாம். அடுத்த P4 யூனிட் எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸை டெட்ராஹெட்ரல் கார்னர்ஸ்ல பிளேஸ் பண்ணிடலாம். பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் கொடுத்துடலாம். அடுத்து இந்த 2 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ்க்கு இடையில மட்டும் பாண்டை கொடுக்க வேண்டாம். சரி, இப்போ ஒவ்வொரு பாஸ்பரஸ் கிட்டையும் எத்தனை பாண்ட்ஸ் இருக்கணும்னா 3 பாண்ட்ஸ் இருக்கணும். பாருங்க, ஒவ்வொரு பாஸ்பரஸ் கிட்ட 3 பாண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா பாஸ்பரஸினுடைய வேலன்ஸ் ஷெல்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால அது மினிமம் 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்பரஸ் கிட்டையும் 3 பாண்ட்ஸ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் கிட்ட 2 பாண்ட்ஸ் தான் இருக்குது. இன்னொரு பாண்ட் வேணும், அந்த பாண்டை இப்படி கொடுத்துரும். இந்த P4க்கு இந்த P4க்கு லிங்க் பண்ற மாதிரி கொடுத்துரும். இப்ப இந்த பாஸ்பரஸ் கிட்ட 2 பாண்ட்ஸ் தான் இருக்குது. அப்ப இந்த பாஸ்பரஸ்க்கு இந்த பாஸ்பரஸ்க்கு இடையில ஒரு பாண்ட் கொடுத்துரும். இந்த பாஸ்பரஸ் அப்படி நெக்ஸ்ட் யூனிட்டோட கண்டினியூ ஆகும். இந்த பாஸ்பரஸ் நெக்ஸ்ட் யூனிட்டோட கண்டினியூ. இப்படி இருக்கும் ரெட் பாஸ்பரஸ். இப்ப இந்த ரெட் பாஸ்பரஸ் பாலிமரா இருக்கிறதுனால இது வந்து பாலிமரா இருக்குது. சோ பாலிமரா இருக்கிறதுனால இதுக்கு ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா இதுக்கு கம்மியா இருக்கும் இதை விட. இதுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும் இதை விட. அதனால இதுக்கு இக்னிஷன் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் 533 கெல்வின். இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர். அப்படின்னா இது ரூம் டெம்பரேச்சர்லயே கம்பஷனுக்கு போயிடும். ஆனா இது ரூம் டெம்பரேச்சர்ல கம்பஷனுக்கு போகாது. இந்த டெம்பரேச்சர் வந்த பின்னாடிதான் இது கம்பஷனுக்கு போகும். அதனாலதான் இந்த ரெட் பாஸ்பரஸை மேட்ச் ஸ்டிக்ல மேட்ச் பாக்ஸ்ல யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம இது நான் பாய்சனஸா இருக்குது. இதை வந்து வாட்டர்ல தான் ஸ்டோர் பண்றோம். ஏன் வாட்டர்ல தான் ஸ்டோர் பண்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா இத அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணா இது வந்து என்ன ஆகிட்டுன்னா கம்பஷனுக்கு போயிடும். அதனால இதை வாட்டர்ல தான் ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கெமிலுமினசன்ஸை காமிக்குது. ஆனா இது கெமிலுமினசன்ஸை காமிக்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கு ரியாக்டிவிட்டி கம்மி, இதுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம். அது இக்னிஷன் டெம்பரேச்சர் அதை சொல்லுது. சோ இது கெமிலுமினசன்ஸை காமிக்குது. கெமிலுமினசன்ஸ் என்ன? அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணாவே அது கம்பஷனுக்கு போகணும். அதனால லைட் கிடைக்கணும். அந்த கெமிலுமினசன்ஸ் இது காமிக்குது. இது கெமிலுமினசன்ஸை காமிக்கிறது கிடையாது. அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் இதுக்கும் பாத்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு தெரியும். அதாவது இது சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு பாஸ்பைனை கொடுக்குது, இது ரியாக்ஷனுக்கு போல. இது கெமிலுமினசன்ஸை கொடுக்குது, இது கெமிலுமினசன்ஸை கொடுக்கல. அப்படின்னா ஏன்னா இக்னிஷன் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். அதனால இது வந்து இது ஆக்சிஜனோட கம்பஷன் போகுது, இதுவும் ஆக்சிஜனோட கம்பஷன் போகுது, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ரூம் டெம்பரேச்சர் இது போகாது. இதுக்கு தேவையான இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்தாதான் இது போகும். சரி, இப்போ வந்து இந்த ஒயிட் பாஸ்பரஸினுடைய கலர் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் பாஸ்பரஸ் பேர் ஒயிட்னு வச்சாங்களே தவிர, ஆனா இதுக்கு வந்து கலர் வந்து எல்லோ கலர். அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா எல்லோ பாஸ்பரஸ் இதுக்கு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ரெட் பாஸ்பரஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது பார்க்கலாம். ரெட் பாஸ்பரஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னா ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம்.
இந்த ஒயிட் பாஸ்பரஸை 573 கெல்வின் ஹீட் பண்றோம். அடுத்து இந்த 573 கெல்வினுக்கு இதை எப்படி ஹீட் பண்றோம்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் இன்னர்ட் அட்மாஸ்பியர், அதாவது ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்றது இல்லை, இன்னர்ட் அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் பண்றோம். இது போல எவ்வளவு நாள் ஹீட் பண்ணனா, செவரல் டேஸ் ஹீட் பண்ணணும். இப்படி செவரல் டேஸ் ஹீட் பண்ண என்ன ஆகுனாக்கா, இந்த ஒயிட் பாஸ்பரஸ் வந்து ரெட் பாஸ்பரஸா மாறுது என்று சொல்றோம். ஸோ ஒயிட் பாஸ்பரஸை ரெட் பாஸ்பரஸா மாத்துறது இது போல நம்ம செய்யணும். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்த்தது என்னன்னா பிளாக் பாஸ்பரஸ். இந்த பிளாக் பாஸ்பரஸ்ல ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீட்டா பிளாக் பாஸ்பரஸ். இது மாதிரி ரெண்டு பார்த்துருக்கோம், ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ், பீட்டா பிளாக் பாஸ்பரஸ். ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னா, ரெட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம், அதை 803 கெல்வின்க்கு ஹீட் பண்ணும். ரெட் பாஸ்பரஸை 803 கெல்வின்க்கு ஹீட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ் கிடைக்குது. இந்த பீட்டா பிளாக் பாஸ்பரஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னா, ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஒயிட் பாஸ்பரஸை 473 கெல்வின் ஹீட் பண்றோம். கொஞ்சம் ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம், அண்டர் த ப்ரெஷர், அண்டர் ஹை ப்ரெஷர்ல ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்ண என்ன கிடைக்குதுன்னா பீட்டா பிளாக் பாஸ்பரஸ் கிடைக்குது. அடுத்து இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ் ஏரோட கம்பஷனுக்கு போகாது. இந்த ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ் ஏரோட கம்பஷனுக்கு போறதில்லை. இந்த பீட்டா பிளாக் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஏரோட கம்பஷனுக்கு போகாது. எந்த டெம்பரேச்சர் இருக்குன்னா 673 கெல்வின் வரைக்கும் இது ஏரோட கம்பஷனுக்கு போகாது. அதுக்கு மேல இது ஏரோட கம்பஷனுக்கு போகும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா அலோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பாஸ்பரஸினுடைய காம்பவுண்ட்ஸை பார்க்கலாம். பாஸ்பரஸினுடைய காம்பவுண்ட்ஸை பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த ஷிப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயங்கரமான டேஞ்சர்ல அவங்க மாட்டிக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நியர்பை ஷீஷோருக்கு எப்படி இண்டிகேஷனை காமிக்கிறது, இல்ல பக்கத்துல ஏதாவது கப்பல் வந்துச்சுன்னா, ஷிப் ஏதாவது வந்துச்சுன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு இண்டிகேட் பண்றதுக்கு என்ன செய்யறது பாத்தீங்கன்னா, அவங்க ஷிப்ல வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்கணும், அது ரொம்ப டேஞ்சர்ல நாங்க இருக்கிறோம். அதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு பாக்ஸ் வச்சுன்னு இருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் பேரு கால்சியம் கார்பைட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கால்சியம் அசிட்டிலைட். இந்த சாலிட் போட்டு வச்சிருப்பாங்க. அடுத்த கெமிக்கல் என்ன போட்டிருப்பாங்கன்னா கால்சியம் பாஸ்பைட், Ca3P2, கால்சியம் பாஸ்பைட். இந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 கெமிக்கல்ஸ், இந்த 2 சாலிட்ஸையும் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க அந்த நாங்க டேஞ்சர்ல இருக்கிறோம் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாக்ஸ்ல ஒரு ஓட்டையை போட்டு ஒரு ஹோல் போட்டு இந்த பாக்ஸை தூக்கி கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. இந்த பாக்ஸை ஷீல தூக்கி போட்டுட்டாங்க, ஓஷன்ல தூக்கி போட்டாச்சு. என்னதுன்னா ஓஷன்ல தூக்கி போட்டதுனால இந்த பாக்ஸ்ல ஹோல்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள வரும். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள வாட்டர் வந்துச்சு, இந்த பாக்ஸ்க்குள்ள வாட்டர் வந்துச்சு. இப்போ இங்க என்ன நடக்குன்னா, இது ஹைட்ராலிசிஸ் போகும். இதுக்கு பேர் என்னன்னா அசிட்டிலைட். இந்த அசிட்டிலைட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்படி இருக்கும் அசிட்டிலைட் என்றது, அசிட்டிலைட் என்றது எப்படி இருக்கும். இந்த அசிட்டிலைட் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் போது இது வாட்டர்ல இருந்து H+ எடுத்துக்குது. இந்த C- வாட்டர்ல இருந்து H+ எடுத்துக்கின்னு என்ன கொடுக்குதுன்னா அசிட்டிலின் கேஸ், அசிட்டிலின் என்ற கேஸை கொடுக்குது.
இப்போ கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிடும். பொதுவாக கேஸ் என்ன ஆகும், மேல வரும், அட்மாஸ்பியருக்கு வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3-. இதுவும் ஹைட்ராலிசிஸ் போது இது வாட்டர்ல இருந்து H+ எடுத்துக்கின்னு என்ன கொடுக்குதுன்னா PH3. இதுக்கு பேர் என்னன்னா பாஸ்பைன் கொடுக்குது. இதோட கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் வருது. அந்த இம்பியூரிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து டைபாஸ்பைன். இந்த டைபாஸ்பைனுக்கு ஃபார்முலா வந்து P2H4. அடுத்து வந்து ஒயிட் பாஸ்பரஸ். இந்த ஒயிட் பாஸ்பரஸ்க்கு இக்னிஷன் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர், அதனால இது ப்ரொடியூஸ் ஆன உடனே ஃபயரை கேட்ச் பண்ணியது, எரிய ஆரம்பிச்சது. டைபாஸ்பைனுக்கும் டெம்பரேச்சர் இக்னிஷன் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரா இருக்குது, இது கேஸா இருக்குது. இதுவும் ப்ரொடியூஸ் ஆன உடனே ஃபயரை கேட்ச் பண்ணுது. ஃபயரை கேட்ச் பண்ணி இது எரிஞ்சுன்னு இருக்குது. இதெல்லாம் எரிய என்ன ஆகுதுன்னா இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுது. அதனால இதுவும் எரிய ஆரம்பிக்குது. இது எரிய ஆரம்பிக்கிறதுனால டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போ இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சரை இது ரீச் பண்ணுது. அதனால இதுவும் எரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த அசிட்டிலின் எப்படி எரியும்னாக்கா தகதகன்னு எரியும். பயங்கரமான சூட்டி ஃபிளேம்ல எரியும். பயங்கரமான சூட்டி ஃபிளேம்ல எரியும். சோ இந்த மாதிரி பயங்கரமான சூட்டி ஃபிளேம் வந்துச்சுனாக்கா இதுதான் எங்களுக்கு இண்டிகேஷன். இங்க கொடுக்குற இண்டிகேஷன் இதுதான், நாங்க ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறோம் இங்க இண்டிகேஷன் கொடுக்கறது இப்படிதான் கொடுப்பாங்க. இது வந்து தகதகன்னு எரியும், பயங்கரமான சூட்டி ஃபிளேமா இருக்கும். சூட்டி ஃபிளேம்னா என்ன, அந்த லைட்டுக்கு மேல அந்த விளக்குக்கு மேல என்ன ஆகும்னா அந்த எரியக்கூடிய நெருப்புக்கு மேல என்ன இருக்குன்னா பயங்கரமான புகை இருக்கும். கரும்புகை என்று சொல்றோம்ல, இந்த கரும்புகை பயங்கரமா இருக்கும். சோ இது மாதிரி கொடுத்து இங்க வந்து இண்டிகேஷனை கொடுப்பாங்க. இந்த சிக்னலுக்கு பேர், இந்த மாதிரி அவங்க சிக்னல் கொடுக்குறாங்கல்ல, இந்த சிக்னலுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஓல்ம்ஸ் சிக்னல் என்று சொல்லுவோம். சோ இந்த ஓல்ம்ஸ் சிக்னல்ல மெயினா அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பாஸ்பரஸினுடைய காம்பவுண்ட் என்னன்னா பாஸ்பைன். இந்த பாஸ்பைனை பத்தி நம்ம பார்க்கலாம். இதனுடைய ப்ரிப்பரேஷன், இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதனுடைய யூசஸ், இதனுடைய யூஸ் என்னன்னா ஓல்ம்ஸ் சிக்னல் என்று சொல்லியிருக்கோம். சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பாஸ்பரஸினுடைய காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னா பாஸ்பைன். ஓகே, இந்த பாஸ்பைனை எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது என்று நம்ம பார்க்கலாம். பாஸ்பைனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னா கால்சியம் பாஸ்பைட் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா கால்சியம் பாஸ்பைட். இந்த கால்சியம் பாஸ்பைடை நீங்க வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் காமிச்சிங்கன்னா என்ன ஆகுனாக்கா இந்த பாஸ்பரஸ் இந்த H+ எடுத்துக்கின்னு பாஸ்பைனை கொடுக்கும். அப்ப இங்க என்ன ரிமைனிங் என்ன OH- கால்சியம் அதை எடுத்துக்கின்னு கால்சியம் ஹைட்ராக்சைடை கொடுக்குது. சரி, சோ இப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பைனும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். கால்சியம் இங்க 3, பாஸ்பரஸ் இங்க 2, ஆக்சிஜன் இங்க 6. சரி, கால்சியம் பாஸ்பைட் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா பாஸ்பைனை கொடுக்குதுன்னு சொல்றோம். இன்னொரு விதத்துல பாஸ்பைட் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா கால்சியம் பாஸ்பைடை டைலூட் HCl ஓட ட்ரீட் பண்றோம். டைலூட் HCl சொல்யூஷனோட ட்ரீட் பண்றோம். ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாஸ்பரஸ் ஆக்சிடேஷன் நம்பர் 3- இது என்ன பண்ணுதுன்னா HCl இருந்து H+ எடுத்துக்கின்னு பாஸ்பைனா மாறுது. இந்த கால்சியம் குளோரைடு எடுத்துக்கின்னு கால்சியம் குளோரைடை கொடுக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். கால்சியம் 3, பாஸ்பரஸ் 2, குளோரின் 6. ஓகே, இது போல ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து லெபோரட்டரியில எப்படி இந்த பாஸ்பைனை ப்ரிப்பேர் பண்றாங்க பார்க்கலாம். லெபோரட்டரியில பாஸ்பைனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த ஒயிட் பாஸ்பரஸோட என்ன ஆட் பண்றாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்றாங்க, இல்லைன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணிட்டு இந்த கண்டென்ட்ஸை ஹீட் பண்றாங்க. இந்த கண்டென்ட்ஸ் வந்து யாரோட கான்டாக்ட்ல இருக்குதுன்னா
இன்னட் அட்மாஸ்பியர்னுடைய கான்டாக்ட்ல இருக்குது. என்ன இன்னட் அட்மாஸ்பியர்னா ஒன்னு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இல்லைன்னா ஹைட்ரஜன் கேஸ். ஆக்சிஜன் மொத்தம் இருக்கவே கூடாது, ஏரும் இருக்கவே கூடாது. இது ஏர் கான்டாக்ட்ல போகாத மாதிரி வச்சுக்கிறாங்க, ஏர் கான்டாக்ட்ல இருக்காத மாதிரி பாத்துக்கிறாங்க. இது கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. இது எந்த கான்டாக்ட்ல இருக்குதுன்னா உள்ள கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸினுடைய கான்டாக்ட்ல இதை வச்சுக்கிறாங்க, ஹைட்ரஜனுடைய கேஸ் கான்டாக்ட்ல வச்சுக்கிறாங்க. உள்ள மட்டும் ஏர் இல்லாத மாதிரி பாத்துக்கிறாங்க. இந்த கண்டெய்னருக்குள்ள ஏர் இல்லாத மாதிரி பாத்துக்கிறாங்க, ஆக்சிஜன் இல்லாத மாதிரி பாத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஒயிட் பாஸ்பரஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு இது கொடுக்கக்கூடியது என்னன்னா பாஸ்பைன் என்ற கேஸை கொடுக்குது. ஸோ பாஸ்பைன் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து என்ன சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சோடியம் ஹைப்போபாஸ்பைட். சோடியம் ஹைப்போபாஸ்பைட் சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு பேர் என்னன்னா ஹைப்போபாஸ்பைட் என்று சொல்றோம். சோடியம் ஹைப்போபாஸ்பைட் சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பாஸ்பைன் கேஸோட கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இம்பியூரிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைபாஸ்பைன், இந்த PTH4 டைபாஸ்பைன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறமா அன்ரியாக்டட் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படியே இருக்கும், அன்ரியாக்டட் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படியே இருக்கும். இங்க இப்ப சொல்லுங்க, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல பாஸ்பைனை ப்ரிப்பேர் பண்றோம்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்றோம். எதுக்காக இங்க ஏர் கான்டாக்ட்ல இதை விடல, ஆக்சிஜன் கான்டாக்ட்ல இதை விடாததுக்கு ரீசன் என்ன? ஏன் இதை கம்ப்ளீட்லி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள இன்னட் அட்மாஸ்பியரை கொடுத்துருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு ஆர் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா பொதுவா கெமிக்கல் ரியாக்ஷன் போகக்கூடியது தானே. அப்படி இருக்கும்போது இதை ஏன் எப்படி இன்னட் அட்மாஸ்பியர்னு சொல்லலாம்? கார்பன் டை ஆக்சைடும் பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகக்கூடியது தானே, இதை எப்படி இன்னட் அட்மாஸ்பியர்னு சொல்லலாம்? பொதுவா இன்னட்னாவே நமக்கு என்ன கவனம் வரும்? நோபல் கேஸஸ் தானே கவனம் வரும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான் இதானே கவனம் வரும். இதை எப்படி இன்னட்னு சொல்லலாம்? இதை இன்னட்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன? இதை பத்தி எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த ப்ரொடியூஸ் ஆன இந்த இம்பியூரிட்டிஸ் ஏர் கான்டாக்ட் போனா போதும் உடனே இது எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரா இருக்கனால ஏர் கான்டாக்ட் போன உடனே இது எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்ன இந்த ஒயிட் பாஸ்பரஸ், ஓகே ஒயிட் பாஸ்பரஸை வாட்டர்ல வச்சுட்டோம்னு வச்சுக்கலாமே, ஒயிட் பாஸ்பரஸ்ல வாட்டர்ல வச்சிடலாம். ஆனா இந்த டைபாஸ்பின் கேஸ், இது கேஸா இருக்கனால இது ஏர் கான்டாக்ட் போன உடனே, இது வாட்டருக்குள்ள இருக்காது, இந்த வாட்டரை விட்டு வெளியே வந்துடல, ஏர் கான்டாக்ட் போன உடனே இது எரிய ஆரம்பிச்சிடும். இது எரிஞ்சிச்சுன்னா இதனால பாஸ்பைனும் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு தேவை பாஸ்பைன் அனுப்புது. பாஸ்பைனை கம்பஷனுக்கு எப்படி அனுப்ப முடியாது. அப்போ பாஸ்பைன் கம்பஷன் போகக்கூடாதுன்னா இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் இதை அட்டைன் பண்ணக்கூடாது. அப்படின்னா டைபாஸ்பைன் கம்பஷனுக்கு போகக்கூடாது. டைபாஸ்பைன் கம்பஷனுக்கு போகக்கூடாதுன்னா இது ஒரே ஒரு வழி என்னன்னா, இது ஏர் கான்டாக்டுக்கு இல்லாத மாதிரி இதை பார்த்துக்கினாதான் இது கம்பஷனுக்கு போகாது. ஏன்னா இது ஏர் கான்டாக்டுக்கு போன அடுத்த செகண்டே இது கம்பஷனுக்கு போயிடும். அப்போ இது ஏர் கான்டாக்டுக்கு போகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஏர் இல்லாத பார்த்துக்கணும், ஆக்சிஜன் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் என்ன செய்யணும்னா இந்த கண்டெய்னர்ல என்ன கேஸை கொடுத்துருக்கோம்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம், இல்ல ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஹைட்ரஜனோ கார்பன் டை ஆக்சைடோ இந்த பாஸ்பைனோடையோ டைபாஸ்பைனோடையோ இல்ல இந்த ஒயிட் பாஸ்பரஸோடையோ கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாது என்றதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரை கொடுத்துருக்கோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு இதோட கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாம இருக்கிறதுனாலதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இதை இன்னட் அட்மாஸ்பியர் என்று சொல்றோம். அந்த ஹைட்ரஜன் கேஸையும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இதோட போகிறது இல்லை, அதனாலதான் இன்னட் அட்மாஸ்பியர் நம்ம இங்க சொல்றோம். சரி, ஆனா இன்னொரு கொஸ்டின் நீங்க கேட்கலாம், கார்பன் டை ஆக்சைடு நீங்க ப்ரொவைட் பண்றீங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடு ஏன் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட கெமிக்கல் ரியாக்ஷன் போகக்கூடாது? சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் தானே, இது பேஸ், இது அசிடிக் ஆக்சைடா இருக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலாம், ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் நடக்கலாம், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒயிட் பாஸ்பரஸினுடைய ரியாக்டிவிட்டி இதை விட அதிகமா தான் இருக்குது. இதுக்கு லெஸ் ஸ்டேபிள், இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி, ரியாக்டிவிட்டி அதிகம், ஏன்னா ஆங்குலர் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால.
ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒயிட் பாஸ்பரஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போயிருதுன்னு தெரியுது. சரி, அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இல்ல என்ன இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து இங்க இன்னர்ட் அட்மாஸ்பியரை ப்ரொவைட் பண்ணுது நமக்கு இங்க புரியுது. சரி, அப்போ ஒயிட் பாஸ்பரஸ்ல இருந்து, அதாவது ஒயிட் பாஸ்பரஸ்ன்னு கிடையாது, பொதுவாகவே பாஸ்பைனை ப்ரிப்பேர் பண்றதுண்டா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னர்ட் அட்மாஸ்பியரை ப்ரொவைட் பண்ணணும். அதாவது இங்க மட்டும் கிடையாது, இந்த இடத்துல கூட இன்னர்ட் அட்மாஸ்பியரை ப்ரொவைட் பண்ணணும், இந்த இடத்துலயும் இன்னர்ட் அட்மாஸ்பியரை ப்ரொவைட் பண்ணணும். சரி, இப்போ பாஸ்பைனை ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னர்ட் அட்மாஸ்பியரை நம்ம கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணணும்ன்றது புரிஞ்சிச்சு. சரி, இப்போ பாஸ்பைனை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாஸ்பைன்ல என்ன இருக்குதுன்னாக்கா இம்பியூரிட்டிஸ் இருக்குது, டைபாஸ்பைன் இருக்குது, ஒயிட் பாஸ்பரஸ் B4 இருக்குது. இப்போ இந்த பாஸ்பைனை எப்போ பாரு இன்னர்ட் அட்மாஸ்பியர்லயே நம்ம வச்சுக்கணும். இந்த பாஸ்பைனோட இம்பியூரிட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பாஸ்பைனை நம்ம என்ன பண்ணோம்னா எப்பவுமே இன்னர்ட் அட்மாஸ்பியர்ல தான் வச்சுக்கணும். அப்போ இந்த பாஸ்பைனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த பாஸ்பைனை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இது வந்து கேஸா இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த கேஸை வந்து நம்ம ஆக்வஸ் சொல்யூஷன் கூட மாத்திக்கலாம். சரி, இது ஆக்வஸ் சொல்யூஷனுக்கு இதை மாத்திக்கிறோம். இதை மாத்திக்கினா கூட அதோட இந்த டைபாஸ்பைனும் ஒயிட் பாஸ்பரஸ் கூட இருக்கும். ஆனா இதை வந்து நம்ம எத்தனையோ இதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஒயிட் பாஸ்பரஸை, இந்த பாஸ்பைனை நம்ம எத்தனையோ இதுக்கு யூஸ் பண்றோம். நமக்கு தேவைன்றதுனால தானே நம்ம இந்த பாஸ்பைனை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அப்படியும் போது இந்த பாஸ்பைன் வந்து ஈஸியா ஃபயரை கேட்ச் பண்ணிடக்கூடாது. இல்லை, இந்த பாஸ்பைனை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா நமக்கு தேவைன்றதுனால ப்ரிப்பேர் பண்றோம். அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எப்படி இருக்கணும்? இது ஈஸியா ஃபயரபுளா இருக்கக்கூடாது. இது ஃபயரபுளா இருக்கக்கூடாதுன்னா இது ஏர் கான்டாக்டுக்கு போகாம வச்சுக்கணும். அது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது, அவ்வளவு ஈஸியஸ்ட் மேட்டர் கிடையாது. அப்படின்னா என்ன செய்யலாம்? நம்ம இந்த பாஸ்பைன் வந்து ஃபயரிங் ஆகக்கூடாது, இது எரியவே கூடாது. அப்போ இது ஃபயரிங் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? இது ஃபயரிங் ஆகிறதுக்கு யாரு சப்போர்ட்டா இருக்கிறது? இது ஃபயரிங் ஆகிறதுக்கு யார் சப்போர்ட்? இங்க 2 பேர் தானே சப்போர்ட். ஏன்னா இங்க 2 பேருடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் தானே ரூம் டெம்பரேச்சர் இருக்குது. இதனால தானே இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் இது அட்டைன் பண்ணிருது. இங்க 2 பேர் இல்லைன்னா இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் இது அட்டைன் பண்ணாது. அப்போ இது வந்து ஏர் கான்டாக்ட் போனாலும் கம்பஷன் போகாது. அதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்தா போதும். இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் கிடையாது. அதனால என்ன செய்யலாம்னா இது வந்து இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் இல்லாதனால இதை நம்மளால ஸ்டோர் பண்றது ஈஸி. எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா இதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிட்டா இது வந்து பியூரா இருக்கும். அப்போ பியூரா இருக்கும்போது இதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் இது ரீச் பண்ணாது. அப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. சரி, அப்போ என்ன செய்யணும்னா இந்த பாஸ்பைனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பின்னாடி இதை பியூரிஃபை பண்ணிடணும். இதை பியூரிஃபை பண்ணிட்டா இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேஞ்சர்லயே இருக்கும், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, அந்த மாதிரி பயமா இருக்கும். ஸோ அதனால இந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடலாம். இதை பியூரிஃபை பண்ணி இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை பியூரிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம். ஸோ இப்போ இம்பியூர் பாஸ்பைன் எடுத்துக்கிறோம். இப்போ இம்பியூர் பாஸ்பைன் எடுத்தாச்சு. இந்த இம்பியூர் பாஸ்பைனை எதுல பாஸ் பண்றோம்னாக்கா HI சொல்யூஷன்ல பாஸ் பண்ணும். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாஸ்பைன் PH3 சொல்றோம். இந்த சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ் கிட்ட லோன் பேர் இருக்குது. HI இப்படி எடுத்துக்கிறோம். இங்க என்ன நடக்குதுன்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்குது. எப்படின்னா லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ் ரியாக்ஷன் நடக்குது. இதனால என்ன கிரியேட் ஆகுதுன்னா பாஸ்போனியம் அயான் கிரியேட் ஆகுது. இப்படி பாஸ்போனியம் அயான் கிரியேட் ஆகுது. இந்த பிளஸ் சார்ஜிக் பேலன்ஸ் பண்றது இந்த I- இருக்குது. பாஸ்போனியம் அயோடைட் ப்ரொடியூஸ் ஆயிடுது. இம்பியூரிட்டிஸ் வந்து HIயோட ரியாக்ஷனுக்கு போகிறது இல்லை, அதனால அது தனியா போயிடுது. இது மட்டும் சொல்யூஷன்ல இருக்குது. இது எல்லாம் சொல்யூஷனுக்கு வரல, ஏன்னா இது HIயோட ரியாக்ஷனுக்கு போகல.
இது வந்து சால்ட். இந்த சால்ட்டை இப்போ இந்த இம்பியூரிட்டிஸ் கிட்ட இருந்து செப்பரேட் பண்ண முடியுது. செப்பரேட் பண்ணிடணும். சரி, அப்போ இம்பியூரிட்டிஸ் வெளியே போயிடுச்சு. இப்போ பாஸ்மோனியம் அயோடைடு மட்டும்தான் இருக்குது. இந்த பாஸ்மோனியம் அயோடைடை தனியாக எடுத்துக்கலாம். இந்த பாஸ்மோனியம் அயோடைடை நம்ம தனியாக எடுத்தாச்சு. இதில் என்ன பண்ணுறோன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா OH மைனஸ் இருக்குது. அந்த OH மைனஸ் என்ன பண்ணுதுன்னா, இப்போ OH மைனஸ் வந்து ஸ்ட்ராங் பேஸ். இந்த OH மைனஸ் என்ன செய்யுதுன்னா இந்த H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த பாண்ட் இப்படி போயிடுது. அப்போ இது என்னவா மாறிக்குதுன்னா பாஸ்பைனா மாறிக்குது. அடுத்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பொட்டாசியம் அயோடைடு அண்ட் வாட்டர் கிடைக்குது. அப்போ இந்த பாஸ்போனியம் அயோடைடை நம்ம என்ன பண்றோம்னா KOH போட்டு ஹீட் பண்ணா நமக்கு பாஸ்பைன் கிடைக்குது. இப்போ இந்த பாஸ்பைன்ல பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸ் இல்லை. இம்பியூரிட்டிஸ் இல்லாதனால இதை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன டிராபேக்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன செய்யலாம்னா இது போல இந்த பாஸ்பைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதை இது போல பியூரிஃபை பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ பாஸ்பைனை நம்ம எப்படி பியூரிஃபை பண்றது, எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த பாஸ்பைனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கணும். இந்த பாஸ்பைனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு கலர் கிடையாது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரோட்டன் ஃபிஷ் ஸ்மெல் வரும். ரோட்டன் ஃபிஷ் வந்து கெட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், எந்த ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரி ஸ்மெல் இது கொடுக்கும். அடுத்து இந்த பாஸ்பைன் பார்த்தீங்கன்னா ஹைலி பாய்சனஸ் நேச்சர் அதிகமா இருக்கு. ஹைலி பாய்சனஸ் என்று சொல்றோம். அடுத்து இது ஆக்சிடென்ட்ஸோட கான்டாக்ட் போச்சுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிடென்ட்ஸ்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட கான்டாக்ட் போச்சுன்னா இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸோட கான்டாக்ட் போச்சுன்னா உடனே எக்ஸ்ப்ளோட் ஆயிடும். இந்த பாஸ்பைன் வந்து இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸோட கான்டாக்ட் போயிடுச்சுன்னா உடனே என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ப்ளோஷனுக்கு போயிடும், எக்ஸ்ப்ளோட் ஆயிடும் என்று சொல்றோம். அடுத்து வந்து இந்த பாஸ்பைன் வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆகுனாக்கா ஸ்லைட்டா டிசால்வ் ஆகும். ஏன் ஸ்லைட்டா டிசால்வ் ஆகுதுன்னா இது வந்து நான் போலார் மாலிகுல், இங்க வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணாது. அதனால இது வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆகுதுன்னா ரொம்ப கொஞ்சோண்டு டிசால்வ் ஆகுது, ஸ்லைட்லி சால்வபிள் இன் வாட்டர் என்று சொல்லுவோம். அடுத்து இந்த பாஸ்பைன் வந்து சன்லைட்ல டீகம்போஸ் ஆகும். இப்போ பாஸ்பைன் எடுத்துக்கிறோம். இந்த பாஸ்பைன் என்ன பண்ணுதுன்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் பாஸ்பைன் எடுத்துக்கிறோம், சன்லைட் கொடுக்குறோம். சன்லைட் கொடுத்தா இது வந்து என்ன ஆகுதுன்னா டீகம்போஸ் ஆகுது. எப்படி டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் தனியாக, ஹைட்ரஜன் தனியாக வருது. என்ன பாஸ்பரஸ் கிடைக்குதுன்னா ரெட் பாஸ்பரஸ் கிடைக்குது. அடுத்து ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் பாஸ்பைன் சன்லைட்ல டீகம்போஸ் ஆயிட்டு ரெட் பாஸ்பரஸையும் ஹைட்ரஜனையும் கொடுக்குது என்று சொல்றோம். அடுத்து இந்த பாஸ்பைன் கம்பஷன் போகும்னு நமக்கு தெரியும். கம்பஷன் பிரச்சனை என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடை கொடுக்குது. பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஃபார்முலா P2O5, ஆனால் அது டைமரிக் ஃபார்முலா தான் இருக்கும், அதனால P4O10 சொல்றோம். இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட என்ன சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா வாட்டர் கொடுக்குது என்று சொல்றோம். அடுத்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இந்த பாஸ்பைன் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பைன் கேஸை காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல பாஸ் பண்ணா அந்த சொல்யூஷன் இந்த பாஸ்பைனை அப்சார்ப் பண்ணுது. எப்படி என்று பார்க்கலாம். இப்போ காப்பர் சல்பேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், பாஸ்பைன் கேஸை பாஸ் பண்ணுங்க, இல்ல இந்த பாஸ்பைன் சொல்யூஷனை ஆட் பண்ணுங்க. என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த காப்பரும் பாஸ்பரஸும் சேர்ந்து குப்ரிக் பாஸ்பைடை கொடுக்குது. இதுக்கு பேர் என்னன்னா குப்ரிக் பாஸ்பைட் என்று சொல்றோம். ஸோ குப்ரிக் பாஸ்பைட், இதுல பாஸ்பரஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் 3- காப்பருக்கு +2. அடுத்து வேற என்ன பாசிபிலிட்டினா இந்த H+ இந்த சல்பேட்டும் சேர்ந்து சல்பரிக் ஆசிட் கொடுக்குது என்று நம்ம சொல்றோம்.
இதை பேலன்ஸ் பண்ணலாம். காப்பர் வந்து 3, பாஸ்பரஸ் வந்து 2, சல்பேட் வந்து 3 டைம்ஸ். அப்போ இப்படி ஆகும். இப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காப்பர் சல்பேட் சொல்யூஷன் பதிலாக மெர்குரிக் குளோரைடு சொல்யூஷன் எடுத்துக்கலாம். மெர்குரிக் குளோரைடு ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். பாஸ்பைனை பாஸ் பண்றோம், பாஸ்பைன் கேஸை பாஸ் பண்றோம். என்ன ஆகுதுன்னா இந்த மெர்குரிக் இந்த பாஸ்பைடை எடுத்துக்கின்னு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன காம்பவுண்ட் வரும் நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மெர்குரிக் பாஸ்பைடு கிடைக்குது என்று சொல்றோம். அதாவது இந்த மெர்குரிக் அயான் Hg2+ அயான் இந்த பாஸ்பைட் இந்த பாஸ்பரஸோடு சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா மெர்குரிக் பாஸ்பைடை கொடுக்குது. இதுல மெர்குரிக் வந்து 2+, பாஸ்பரஸ் வந்து 3-. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா Hg3p2 வருது. இந்த ஹைட்ரஜனும் சிஎல் சேர்ந்து HCl கொடுக்குது என்று சொல்றோம். ஸோ இங்க என்ன நமக்கு கிடைச்சிச்சுன்னா மெர்குரிக் பாஸ்பைட் கிடைச்சிச்சு என்று சொல்றோம். அப்போ வந்து இங்க என்ன நடக்குதுன்னா சால்ட் வந்து பாஸ்பைடோட சேர்ந்து மெட்டல் பாஸ்பைடை கொடுக்குது என்றது நமக்கு இங்க புரிய வருது. மெட்டல் பாஸ்பைட் நமக்கு இங்க கிடைக்குது என்று நமக்கு இங்க தெரியுது என்று சொல்றோம். இது போல பாஸ்பைனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அடுத்து இந்த பாஸ்பைனை நம்ம எங்க யூஸ் பண்றோம் என்று பாத்தீங்கன்னா வோல்ட்ஸ் சிக்னல்ல யூஸ் பண்றோம் பார்த்துருக்கோம். அடுத்து இந்த திடீர்னு ஏதாவது பயங்கரமான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மோக் பாம்ஸை போட்டு ஸ்மோக் ஸ்கிரீனை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கூட்டத்தை கலைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல ஸ்மோக் ஸ்கிரீனை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இந்த கால்சியம் பாஸ்பேட்டை யூஸ் பண்றாங்க. ஸ்மோக் ஸ்கிரீன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இந்த கால்சியம் பாஸ்பேட்டை யூஸ் பண்றாங்க. ஏன் கால்சியம் பாஸ்பேட்டை யூஸ் பண்றாங்கன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் பாஸ்பேட்டை பேக் பண்ண இந்த பாம்பை கடாசினான்னு வச்சுக்கோங்களேன், அது போயிட்டு இடிச்சு வெடிக்கும், உடைஞ்ச உடனே இந்த கால்சியம் பாஸ்பேட் வந்து அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் போகும். ஹைட்ராலிசிஸ் போயிட்டு இந்த பாஸ்பரஸ் என்ன கொடுக்கும், பாஸ்பைனை கொடுக்கும். அதோட என்ன வரும், இம்பியூரிட்டிஸ் கிடைக்கும். அந்த இம்பியூரிட்டிஸ் என்ன, டைபாஸ்பைன், ஒயிட் பாஸ்பரஸ் கிடைக்கும். அதனால இது ஃபயரை கேட்ச் பண்ணுது. ஃபயரை கேட்ச் பண்ணும்போது ஸ்மோக்கை கிரியேட் பண்ணுது. ஸோ தட் ஸ்மோக் ஸ்கிரீன் கிரியேட் ஆகுது என்று நம்ம சொல்றோம். ஸோ ஸ்மோக் ஸ்கிரீனை கிரியேட் பண்றதுக்கு இந்த கால்சியம் பாஸ்பைடை யூஸ் பண்றாங்க என்று நமக்கு தெரியுது. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா பாஸ்பைனை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பாஸ்பரஸினுடைய காம்பவுண்ட்ஸினுடைய அடுத்த காம்பவுண்ட் என்னன்னா பாஸ்பரஸ் ஆக்சைட்ஸ். பாஸ்பரஸினுடைய ஆக்சைட்ஸை பத்தி பார்க்கலாம். பாஸ்பரஸினுடைய ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சைட்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு, இன்னொன்று வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னா ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரெட் பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் சப்ளை வந்து லிமிட்டடா கொடுங்க, எக்ஸஸா கொடுக்காதீங்க. லிமிட்டடா கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு கிடைக்குது. அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P2O3. அது எப்படி இருக்குன்னா டைமரிக் ஃபார்முலா இருக்கும், அதனால P4O6 என்று சொல்றோம். இப்போ இந்த லிமிட்டட் என்றதை எடுத்துட்டு எக்ஸஸ் ஆக்சிஜனை கொடுங்க. இப்போ ஒயிட் பாஸ்பரஸ் இல்லை ரெட் பாஸ்பரஸ் எடுத்துக்கோங்க, ஆக்சிஜனை எக்ஸஸா கொடுங்க. ஆக்சிஜனை எக்ஸஸா கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கிடைக்கும். அதனுடைய ஃபார்முலா என்னன்னா P2O5, டைமரிக் ஃபார்முலா P4O10 சொல்லலாம். இந்த P4O10 ஹைட்ராலிசிஸ் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா H3PO4 கிடைக்கும். ஏன்னா இங்க பாஸ்பரஸ்க்கு +5 ஆக்சிடேஷன் நம்பர், இங்கேயும் +5. இந்த P4O6 ஹைட்ராலிசிஸ் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா H3PO3 ஹைப்போ, அதாவது பாஸ்பரஸ் ஆசிட் கிடைக்கும். இங்க பாஸ்பரஸ்க்கு